செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 7th தமிழுக்கான அஃபீஷியல் கோர்ட்டல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அது கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்க. அண்ட் நம்மளே கௌதம் மீடியா 2.0 சேனல் கண்டிப்பாக புதுசாக நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னும் முக்கியமான விஷயம்ப்பா, ஸோ கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷனில் காமர்ஸ் லிங்க்ஸ் இருக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய பிடிஎஃப் லீக் இருக்க ஒரு பிடிஎஃப்லாம் உங்களுக்கு அதில் தான் சென்ட் பண்ண போகிறேன். அண்ட் லைன் அப்டேட்ஸ் லீவ் அப்டேட்ஸ் எல்லா அப்டேட்ஸும் அதில் தான் வரப்போகுது. ஸோ மறக்காமல் அதை ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணால் மட்டும் தான் வீடியோ ப்ளே ஆகும். பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 14 ஒன் வேர்டுப்பா. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், தேசியம் காத்த செம்மல் என்ன? பசும் பொன் முத்துராமலிங்கம் பாடியவர் டேஸு. தஞ்சாவூர் என்பதன் மாரூர் டேஸு. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. இதுக்கான ஆன்சர்ஸாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி 1 மார்க் பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நம்மளுடைய சேனல் சப்போர்ட் தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் 7th படிக்கிறீங்க, 8th 9th 10th பப்ளிக்கு, 11th பப்ளிக்கு, 12th பப்ளிக்கு நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. இதுக்கு காசுலாம் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும். ஓகேங்களா, உங்களுக்கு நான் ஹெல்ப் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து 2 மார்க் பாருங்கப்பா. 7 கொடுத்து அதில் 5 தான் சொல்கிறாங்க, மீதிக்கு 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேவா, முத்துராமலிங்கர் தேவரை பாராட்டி பெரியார் கூறுவது டேஸு. வழக்கு என்றால் என்ன? பாஞ்சாலத்தின் கோட்டைகள் பற்றி கூறுக. அப்புறம் வாழும் நெறியாது. யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன? மொழியின் இரு வடிவங்கள் யாவை? இதுதான் 2 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் அடுத்தபடியாக உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ஓகேங்களா, டோட்டலாக உங்களுக்கு 6 கொடுத்து அதில் 4 தான் சொல்கிறாங்க, 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். எந்த 2 உங்களுக்கு கஷ்டமாக தெரியலையோ அதை விட்டுட்டு தெரிஞ்சனால எழுதிடுங்க. ஓகேவா, சப்போஸ் எனக்கு 2 தான் ஒரு தெரியுது 4மே தெரிலன்னு வச்சிங்கன்னா அந்த 2 எழுதிட்டு மீதி 2 எழுதிவிங்க. ஓகேவா, ஏதோ ஒன்று அந்த கதைக்கு ரிலேட்டடாக எழுதிவிங்க, உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இப்போலேருந்து அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் 10th பப்ளிக் போகும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து அடிப்பிராமல் எழுதுக. பாருங்கள், அடிப்பிராமல் எழுதுக. மனப்பாட பகுதி ப்ளஸ் திருக்குறள் உங்களுக்கு கேட்பாங்க. இதுதான் உங்களுக்கு அடிப்பிராமல் எழுதுக. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிக்கோங்கப்பா. மனப்பாட பகுதி பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா மார்க் குறைச்சிடுவாங்க. ஸோ மனப்பாட பகுதி எழுதி முடிச்சுட்டு அந்த எழுதியது யாருன்னு சொல்லி எழுதிருங்க, அதுக்கு 1 மார்க் இருக்குது. திருக்குறள் அதே போல தான், திருக்குறள் எழுதி முடிச்சுட்டு அதை எழுதியது யாருன்னு எழுதிருங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள், விடை அளிக்கவும். 31, 32 அண்ட் 33. ஸோ டோட்டலாக உங்களுக்கு இது 4 மார்க் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு 32, 33க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 31, 32க்கு உங்களுக்கு 4 மார்க்கு. ஒன்று மேலே எழுதணும், இல்லை கீழே எழுதணும். ஓகேங்களா, காடுகளை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுங்கன்னு கேட்குறாங்க. ஒன்று அதை எழுதணும், இல்லைன்னா சிறந்த தலைவருக்குரிய பண்புகள் எவை என நீங்கள் கருதுகிறீர்கள். இது 2ல் ஏதோ 1 எழுதுனா போதும். அதே போல் தான் 32 அதே போல் தான். மேலே 1 கொடுத்துருக்காங்க, கீழே 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 2ல் ஏதோ 1 எழுதணும். ஓகேவா, வ.உ. சிதம்பரனின் உரையை வழக்கை வரலாற்றை சுருக்கி எழுதுக. வாழ்க்கை வரலாற்றை சுருக்கி எழுதுன்னு கேட்குறாங்க. ஒன்று இது எழுதணும், இல்லைன்னா ஐஜாபாங் காட்டை எவ்வாறு உருவாக்கினார் அப்படின்னு கேட்குறாங்க. இது 2ல் 1 எழுதணும். ஓகேவா, அப்போ 33 பாருங்கள். இதுக்கு 6 மார்க் கொஸ்டின்ஸ். ஒரு பக்க அளவில் விடையளிக்கவும். நான் விரும்பும் தலைவர். இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒரு பேஜ் எழுதணும். நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு 6 மார்க்கு. இல்லைனா நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுதுக. நீங்கள் சுற்றுலா போய்ட்டு வந்திருப்பீங்க இல்லையா, டூர் மாதிரி, அதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க, அதை எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லி எழுதணும். ஒரு 6 மார்க்கு. சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேவா, அடுத்து கடைசியில் மட்டும் உங்களுக்கு இலக்கண 1 மார்க்ஸ்ப்பா. ஓகேவா, இடைச்சொல் சேர்த்து தொடரை அமைக்க, எதிர்பார்க்குரிய பெயர்களை எழுதுக, கலைச்சொல் தருக, தொகைச்சொல்லை விரித்து எழுதுக, என் பெயர் 3 எழுத்துக்களை கொண்டது. ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு இலக்கண 1 மார்க்ஸ். இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 5 மார்க்கு. ஸோ தட்ஸ் இட்ப்பா. ஃபுல்லாக பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் தான் கேளுங்க. அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பண்ணால் பார்த்துட்டு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் 12th போய் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அது வருஷம் திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டு, உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் லீவ் அப்டேட்ஸ், ரெயின் அப்டேட்ஸ், எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அதில் டான்டான்னு வந்துட்டே இருக்கும். ஓகேவா, அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா, ஓகே செல்லக்குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.